வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்ணிற மேகங்கள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை அன்று மதியம் ரம்யாவின் அலைபேசிக்கு அழைத்தவன், ரம்யா, என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, நாளைக்கு காலையில் 4 மணிக்கு நீ கோயம்புத்தூர்ல இருந்தாகணும் என்று விட்டு டேய் டேய் என்று கத்தியதை கண்டு கொள்ளாமல் போனை வைத்தான் பிரபாகரன். தொடர்ந்து விக்னேஷ், ரம்யா, நரேன் என்று நண்பர்கள் மாற்றி மாற்றி செய்த அழைப்புகளை எடுக்காமலே இருந்தான். குடைந்து குடைந்து காதல் விவகாரத்தை வாங்குவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை கௌசியிடம் வேகமாய் போட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் என்பதே அவன் பயம். சோபனாவிடமிருந்து பதில் வராத பட்சத்தில் கௌசல்யாவிடமும் விவாதிக்கும் மனநிலையில் அவன் இருக்கவில்லை. வந்தால் வரட்டும் என்ற எண்ணத்துடன் அவன் இருக்க, நட்பின் அடையாளமாய் ரம்யா அடுத்த நாள் காலை வந்து சேர்ந்தாள். வரதா சொல்லவே இல்லையே என்று கௌசல்யா கேட்டதற்கு நண்பனை ஓர பார்வையால் அளந்த ரம்யா, கம்பெனி விஷயமா ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருக்கண்ணே, முதல் முயற்சியா நானும் பிரபாவும் மட்டும் பேசலாமேன்னு நான் மட்டும் வந்தேன் என்று சமாளித்து முடித்தவளை தனித்து சந்தித்ததும், தேங்க்ஸ் தேங்க்ஸ், நான் சொன்னதுக்காக உடனே கிளம்பி வந்ததுக்கு 1000 தேங்க்ஸ், என்ன கவுகிட்ட போட்டு கொடுக்காம இருந்ததுக்கு கோடி தேங்க்ஸ் என்று தேங்க்ஸ் ராகம் பாடி மஸ்கா போட்டு சமன்படுத்த முயன்ற நண்பனை கையை அமர்த்தி, சும்மா சீன் போடாம விஷயத்துக்கு வாடா. அதுவா, என்னோட நீ ஒரு இடத்துக்கு வரணும். எங்க ஆஃபீஸ் விஷயமாவா? மறுத்து பேச துவங்கிய நாவை கட்டுப்படுத்தி, ஆ அப்படித்தான் என்று ஒரு மாதிரியாக மண்டையை ஆட்டி வைத்தான் பிரபாகர். ஆமான்னா மேலையும் கீழையும் ஆட்டு, இல்லைன்னா சைடில் ஆட்டு, ரெண்டும் இல்லாம இப்படி குத்து மதிப்பா ஆட்டுற என்று சந்தேகமாய் பார்த்த போதும் அவன் அழைத்து சென்ற இடத்திற்கு உடன் சென்றாள் ரம்யா. பிரபாவின் வண்டி குடியிருப்பு பகுதிக்குள், அதுவும் ஓட்டு வீடும் குடிசையுமாயிருந்த குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல, இங்க யாரை பார்க்க போறோம் என்று குழம்பிய ரம்யா அவனது வண்டி நின்ற வீட்டை பார்த்ததும் அதிர்ந்தாள். அந்த வீட்டின் முன்னே நின்றிருந்த ஆட்டோ அந்த பெண் சோபனாவின் ஆட்டோ. இந்த ஆட்டோ அவளுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஏனென்றால் ஆட்டோவின் முன் கண்ணாடியின் மேல் புறத்தில், பெண்களே, உங்களுக்கான தன்னம்பிக்கையை வெளியே தேடாதீர்கள், அது உங்களுக்குள் தான் இருக்கிறது என்ற வாசகம் இருக்கும். அந்த வாசகத்தில் கவரப்பட்டுத்தான் ரம்யா சோபனாவின் வண்டியில் ஏறியதே. டே பிரபா, என்ன காரியம் பண்ற? ஆட்டோ மேல அன்னைக்கு இருக்கிற வெறுப்பை பத்தி தெரிஞ்சுமாடா? ரம்யா பதற. உஷ், சும்மா இரு ரம்யா, அவளே பசங்களை ஆட்டோல அனுப்புற அளவுக்கு வந்துட்டா, நீ வேற குட்டைய குழப்பாத என்ற தோழியை வேக குரலில் அடக்கிய கையோடு, அது இப்ப முக்கியம் இல்ல ஷோபி, ஒரு வாரமா அது இப்போ முக்கியம் இல்லை ஷோபி, இப்போ ஒரு வாரமா ஸ்கூல் டிராப்கே வரல, என்னன்னு விசாரிக்கத்தான் நீயும் நானும் வந்திருக்கோம். நான் மட்டும் வந்தா அவங்க வீட்டில் தப்பா நினைப்பாங்கன்னு தான் உன்னை வர சொன்னேன் என்றான் பிரபாகர். அட பாவி, கடைசியில என்ன தரகு வேலை பார்க்க வச்சுட்டியேடா? ரம்யா ஏகத்திற்கும் அதிர, சீ லூசு, உளராம வா என்றவாறே வீட்டின் கதவருகே சென்றவன், நான் தான் மெயின் ரோல், நீ ஜஸ்ட் துணை நடிகை தான், புரியுதா? உன் திருவாயை கொஞ்சம் அடக்கியே பேசு என்று தேவையற்ற அறிவுரையை கொடுத்து தேவையான ஒரு மிதியை காலில் வாங்கி கொண்டான். கதவை தட்டிவிட்ட நண்பர்கள் இருவரும் காத்திருக்க சோபனாதான் திறந்தாள், தலையில் பெரிய கட்டுடன். ஐயோ, என்னாச்சு ஷோபி என பிரபாகர் அலற, ரம்யாவும் சோபனாவும் எச்சரிக்கை பார்வை பார்க்கும் போதே லீலாவதி உள்ளிருந்து வந்து விட்டார். அதிர்ந்த முகத்தை மறைப்பதே பெரும்பாடாயிருக்க, வணக்கம் அம்மா என்று புன்னகைத்து கை கூப்புவது பிரபாகருக்கு கடினமான காரியமாயிருந்தது. வணக்கம் தம்பி என்றவர், யாருமா அவங்க என்றார் மகளிடம். சோபனா பதில் சொல்லும் முன்னர், நாங்க சோபனாவோட காலேஜில் படித்தவங்க, அவளோட சீனியர்ஸ் என்றான் பிரபாகர் அவசரமாய். ஓ அப்படியா தம்பி என அவர் ரம்யாவின் முகம் பார்க்க, பெக்க பெக்கவென முழித்து கொண்டிருந்த ரம்யா சட்டென சுதாரித்து, ஆமா ஆமா ஆமாம்மா என்று ஒரு வாராய் மழுப்பி முடித்தாள். அதை நம்பி, வாங்க வாங்க என்று அவர் உள்ளே அழைத்து செல்ல, எச்சில் முழுங்கிய முகத்துடன் ரம்யாவும் கோபத்தில் ஜிவு ஜிவுத்த முகத்துடன் சோபனாவும் உள்ளே சென்றனர். என்னாச்சுமா, சோபனாவுக்கு ஆட்டோவில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா
சோபனாவிடம் திரும்பாமல் லீலாவதியிடமே பேசினான் பிரபாகர். இல்ல தம்பி, வீட்டில் தான் மேலே இருக்க பெட்டியை எடுத்து கொடுக்க சொன்னேன். என்ன ஞாபகத்தில் எடுத்துச்சோ பெட்டியோட முனை தலையை பதம் பார்த்துடுச்சு. அச்சச்சோ, டாக்டர் கிட்ட போனீங்களாம்மா? போனேன் தம்பி, 5 தையல் போட்டிருக்காங்க. நாளைக்கு கட்டு பிரிக்கிறதா சொல்லி இருக்காங்க. ஓ சரிம்மா, வேலைன்னு அலைய விடாம அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. சோபனாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவன் சொல்ல, எங்க தம்பி, தினம் தினம் இவளை வீட்டில் பிடிச்சு வைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. ரொம்ப சொன்னா கடனுக்கு தவணை கட்ட வேண்டாமான்னு என்னையே கோபிக்குது. இதுவரை பேச்சின்றி பார்த்து கொண்டிருந்த சோபனா, அம்மா நம்ம கஷ்டத்தை எதுக்கு மேடை போட்டு டமாரம் அடிக்கிறீங்க? பாருங்க தம்பி, இப்படித்தான் எப்பவும் கோபந்தான். பேசாம உங்க பொண்ணுக்கு சோபனான்னு பேர் வச்சதுக்கு பதிலா கோபனான்னு பேர் வச்சிருக்கலாமா, பொருத்தமா இருந்திருக்கும் என்றான் பிரபாகர் நக்கலாக. சட்டென சிரித்த லீலாவதி, சரியா சொன்னீங்க தம்பி என்று மேலும் சிரிக்க, ரம்யாவும் அடக்க முடியாத புன்னகையை சிரிப்பாய் உதிர்க்க, சோபனாவிற்கு அவர்களது சிரிப்பை விட பிரபாகர் தனக்கு சூட்டிய நாமகரணத்தில் பெரும் கடுப்பாய் இருந்தது. என்னம்மா சிரிப்பு? வந்தவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது கலந்து எடுத்துட்டு வாங்க. கழுவின பாத்திரம் எல்லாம் பின்பக்கம் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. எதையாவது சொல்லி அன்னையை உள்ளே அனுப்ப வேண்டுமே என்ற எண்ணத்தில் அவள் சொல்ல, அடடே மறந்தே போயிட்டனே என்ற லீலாவதியின் தலை மறைந்ததும், பாத்தியா ரம்யா, நம்ம ஆளுக்கு நம்ம மேல எவ்வளவு கரிசனம்னு என்று பெருமை பீத்தினான் பிரபாகர். பிரபாகரின் பேச்சை துல்லியமாய் கேட்டுவிட்ட சோபனா, மண்ணாங்கட்டி என்றாள் உறக்கவே. இங்க எதுக்கு வந்தீங்க, அதுவும் ஒரு பொய்யோட என்று அவள் அடிக்குரலில் எகிற, நீ பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஜாலியா வீட்டில் இருந்துட்ட. உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியுமா சொல்லு? அதான் உன் செல்போன் நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சேன் என்று விவரம் கூறியவன், ஆனாலும் நீ ஒரு நல்ல குடிமகள் சோபனா. சேச்ச, கோபனா என்ற பேச்சை வளர்த்தான். சோபனாவிடமிருந்து ரம்யாவிடம் திரும்பியவன், ஹே ராம்ஸ், வெயிட், குடிமகள்னு சொன்னதும் டாஸ்மார்க் ரேஞ்சுக்கு போகக்கூடாது. அதெல்லாம் உன்ன மாதிரி மாடர்ன் பொண்ணுங்க செய்யறது. என்னோட ஆளு ரொம்ப நல்லவ என்ற ரம்யாவை உசுப்பேத்தி விட்டு, ஏன் தெரியுமா உன்னை நல்ல குடிமகள்னு சொன்ன? செல்போன் ஆஃபீஸில் சரியான அட்ரஸ் சொல்லியிருக்க இல்லையா, அதுக்காகத்தான் என்ற தன் குடிமகள் விளக்கத்தை ஒரு வழியாக முடித்தான். ஐயோ, ஏன் இப்படி படுத்துறீங்க? எதுக்காக வீட்டுக்கு வந்தீங்க? அம்மா வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் கிளம்புங்க. சோபனா பொறுமை இழந்து கத்த, பார்த்தனே உன் ஆளின் கரிசனத்தை என்று அச்சத்துடன் முறைத்த ரம்யாவை ஒதுக்கிவிட்டு, ஹேய் கூல்யா, தையல் வீட்டுக்கு போகுது. பிரபாகர் பதற, நீங்க இங்க இருந்தாதான் எனக்கு டென்ஷன் ஏறுது, முதல்ல கிளம்புங்க. சோபனா வெளிப்படையாய் துரத்தவே செய்தாள். அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போறேன் கோப்ஸ், முதல் முறையா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க. பேசிக்கொண்டே போனவனின் கழுத்தருகே கைகளை நெரிப்பது போல் கொண்டு வந்தவளை ரம்யா ஆச்சரியத்துடன் பார்க்க பிரபாகர் புன்னகைத்திருந்தான். சோபனாவுக்குமே அவளது செய்கை வினோதமாய் பட்டது போலும். திகைப்புடன் விலகி பின்புறம் நகர்ந்தவளின் பார்வை பிரபாகரிடம் படிந்து மீண்டும் படிந்து மீண்டு படிந்து மீண்டு என சடுகுடு ஆடின. என்னடா நடக்குதிங்க என்ற ரம்யா மண்டையை பிடித்து கொள்ள, அவளை மேலும் படுத்தாமல் லீலாவதி காஃபியுடன் வந்து சேர்ந்தார். காஃபியே, உங்களோட கை மனம் எப்படி இருக்கும்னு சொல்லுது. ஒரு நாள் உங்க கையால சாப்பிடணுமா? கூசாமல் ஐஸ் வைத்து ஒருவேளை சாப்பாட்டிற்கும் வழி செய்தான் பிரபாகர். லீலாவதியும் அதில் உருகி, கண்டிப்பா தம்பி, உங்களை மாதிரி வெளியாளுங்க வந்து போனாலாவது இவ முன்னாடி மாதிரி சிரிச்சு சந்தோஷமா இருக்காளான்னு பார்ப்போம் என்று பெருமூச்சு விடவும், அம்மா என்ற அதட்டல் சோபனாவிடமிருந்து வந்தது. சரிம்மா கோபனா, ருத்திரனா ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க கிளம்புறோம். வரோம் கோபனா. சச்ச சோபனா என்ற பிரபாகர் பெருத்த நிம்மதியுடன் வெளியே வந்தான். வண்டியில் வரும்போது, என்னடா இது, அவளுக்கு உன்னை பிடிக்காத மாதிரி இருக்கு. ஆனா நீ என்னடான்னா மிட்டாய் கடைக்குள்ள கண்டிக்கு ஆள் இல்லாம நுழைஞ்ச சுகர் பேஷண்ட் மாதிரி இருக்கையே என்ற ரம்யாவிடம், நீ சொல்றது கரெக்ட், பிடிக்காத மாதிரி இருக்கு, ஆனா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. குழம்பி இருந்தவளை மேலும் குழப்பியவன், நாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவளோட முகத்தை பார்த்தியா என்று கேட்டு அவனை பதிலையும் சொன்னான். என்னை பார்த்ததும் அவன் முகத்துல முதல்ல, அடடே வீட்டை கண்டுபிடிச்சிட்டான் போலவேங்கிற திகைப்பு, அப்புறம் நம்மை தேடி வந்துட்டானேங்கிற சந்தோஷம், அடுத்து அப்பாடா வந்தானேங்கிற நிம்மதி, கடைசியா இத்தனை நாள் வரலையேங்கிற கோபம்.
அனுபவித்து சொன்னவனின் குரலில் ரசனை இருந்தது. முடிவில் எனக்கு அவளோட எல்லா உணர்ச்சியையும் விட அந்த கோபம் ரொம்ப பிடிச்சிருக்கு ரம்யா. உரிமை உள்ள இடத்துல வர கோபம் என்றான் அதே ரசனையுடன். அன்று முழுவதும் ஒரு மிதப்பாகவே தெரிந்தவன் அடுத்த நாள் காலை 4 மணிக்கு துயில் எழுந்ததும் இல்லாமல் ரம்யாவையும் எழுப்பிவிட்டு அவள், ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் தூங்குறேன்டா, உனக்காக நேற்று நைட் முழுசும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தது டயர்டாக இருக்கு, ப்ளீஸ் பிரபா கெஞ்சியதையும் மதிக்காமல். உன்னை எதுக்கு இங்கே வரவழைச்சிருக்காங்க, தூங்குறதுக்கா? ஏறும மாடு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறது ஞாபகத்தில் இருக்கட்டும் என்றதோடு இரக்கமே இல்லாமல் அவளை இழுத்து கொண்டு சென்று விட்டிருந்தான். கோயமுத்தூர் குளிருக்காக போட்டிருந்த ட்ராக் பேண்ட்டும் முழுக்கை ஸ்வெட்டரும் அவள் மானத்தை காப்பாற்றாமல் இருக்க, அவள் மானத்தை கப்பல் ஏற்றாமல் இருக்க, குளிருதுடா கிராதகா என்று கத்திக்கொண்டே அவனுடன் வண்டியில் சென்றவள் வண்டியை ரயில் நிலையம் வரை ஓட்டி செல்லாமல் பெரிய ஆஸ்பத்திரி அருகே நிறுத்திவிட்டு ரம்யாவை ரயில் நிலையம் வரை நடந்தே அழைத்து சென்றான் அவளது அருமை தோழன். சற்று நேரம் ரயில் நிலைய வாயிலில் நின்றபோது திடீரென, ஹூரே, என்னோட கணிப்பு தப்பா போகல, கோப்ஸ் வந்துடுச்சு என்றான் பிரபாகர் உற்சாகத்துடன். தான் நேற்று அவளை வீடு தேடி சென்று பார்த்த சந்தோஷத்திலேயே அவளது காயம் முழுதாய் குணமாகி இருக்கும். அதனாலேயே இன்று காலை கண்டிப்பாக அவள் ரயில் நிலையத்திற்கு வருவாள் என்பது அவனது கணிப்பு. அது தப்பாகாமல் போனதில் அளவில்லா மகிழ்ச்சி கடலில் நீந்தி கொண்டிருந்தான் அக்காதலன். அரை தூக்கத்தில் அதை உணரும் நிலையில் கூட இல்லாமல் இருந்த ரம்யாவை உலுக்கி, ஹே ராம்ஸ், ஷோபிகிட்ட போய் ஆட்டோ கேளு என்றான் முணுமுணுப்பாய். லூசாடா நீ, வீட்டுக்கே திரும்ப ஆட்டோல போகவாடா இங்க வந்தோம். ஆனாலும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, இதெல்லாம் சரியே இல்ல. ரம்யா சிலத்து கொண்ட சண்டைக்கு வந்தாள். ஹே இல்ல ரம்ஸ், நான் மட்டும் வந்திருப்பேன். ஆனா அதிகாலை வேளையில ஷோபி ஆம்பளைகளை வண்டியில ஏத்த மாட்டா. ஒண்ணு லேடிஸ் இல்லைன்னா ஃபேமிலியா இருந்தா தான் ஏத்துவா. இன்னைக்கு நான் மட்டும் வந்து வண்டி கேட்டிருந்தா ஏத்தவும் முடியாம ஏத்தாம இருக்கவும் முடியாம புள்ள தவிச்சு போயிருக்கும். அதான் உன்னை சைடிஷ் மாதிரி கூட்டிட்டு வந்தேன். நீளக்கு நீளமாய் விளக்கம் கொடுத்து, ஹே யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி நீ போய் கேளு என்று அவளை கிள்ளி வேறுவிட்டு பத்திரகாளியாய் அவளை உருமாற்றினான். என்ன கொடுமை செய்தாலும் நண்பன் அல்லவோ. ரம்யாவும் போய் சோபனாவிடம், சௌரிபாளையம் வரைக்கும் போகணும், ஆட்டோ வருமா என்றாள். கண்களோ வராது என்று சொல் என்று அபிநயம் பிடித்தன. எதை வேகமாய் படிக்குமோ இல்லை. ரம்யாவின் கண் அசைவை மிக சரியாக படித்து கொண்ட சோபனாவின் மூளை, சௌரிபாளையமா, 150 ரூபாய் ஆகும் என்றாள் மிடுக்குடன். அடி பாவி, 70 ரூபாயே அதிகம், பாதிக்கும் பாதி கூட கேட்கிறாளே, வேண்டும்னே வம்பு செய்யறா. பிரபாகரின் மனம் துணுக்குற்றது. 150 ரூபாயா, அநியாயமா இருக்கே, 40 ரூபாய் தான் தர முடியும், வரீங்களா? இது பிரபாகரின் உயிர் தோழி ரம்யா. இவ அடுத்த அடிப்பாவியா, 40 ரூபாயாம், என்னை வச்சு ரெண்டும் காமெடி பண்ணுதுங்க. மனசுக்குள் புலம்பி தள்ளினான் பிரபாகர். என்னம்மா நீங்க அடிமாட்டி விலைக்கு கேட்குறீங்க? இது என்ன மாட்டு வண்டியா இல்ல குதிரை வண்டியா? ஆட்டோமா ஆட்டோ, பெட்ரோல்ல போற ஆட்டோ, வேறு யாரா இருக்க முடியும்? சோபனாவே தான். ஆமா, ஆட்டோ பெட்ரோல்ல ஓடாம தண்ணிலையா ஓடும்? பேச்ச பாரு பேச்ச. மானசீகமாய் பிரபாகரின் முகம் தோள்பட்டையில் இடித்து கொண்டது. சரி, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 42 ரூபாவுக்கு வரியா? ரம்யா பெருந்தன்மையுடன் பேசுவது போல் பாவனை செய்ய, ரொம்ப தாராளம், 2 ரூபாயில விட்டா கோட்டையை பிடிக்க போறா. ரம்யாவின் மண்டையில் கொட்ட வேண்டும் போல் இருந்தது பிரபாகருக்கு. 42 ரூபாவுக்கு வேற ஆளை பாருமா, எத்தனை ஆட்டோ நிக்குது, அவங்க கிட்ட கேளுங்க. என் சவாரி நேரத்தை வீணாக்காதீங்க, நகருங்க. சோபனா ஆட்டோவை நகற்றுவது போல பாவனை செய்ய, அதுவரை பேசாமல் இருந்த பிரபாகர், என்னை வச்சு ஒரு முழு நீள காமெடி ஃபிலிம் எடுத்துடுவங்க போலவே. அம்மா தாயே சோபனா, உனக்கு 150 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் தரேன், வண்டியை எடு என்ற ரம்யாவை வலுக்கட்டாயமாக உள்ளே தள்ளி தானும் வண்டியில் ஏறி அமர்ந்தான். ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வரும் வரை பேசாமல் இருந்த பெண்கள் இருவரும் வாயிலை கடந்ததும் ஹஹஹஹ என்று அடக்க முடியாமல் சிரித்தனர். சில நிமிடங்கள் அவர்களை முறைப்பது போல் பாவனை செய்த பிரபாகர் தானும் அவர்களது சிரிப்பில் இணைந்து கொண்டான். சிரித்து முடித்ததும், தையல் பிரிச்சாச்சா என்றான் பிரபாகர் மென்மையாகிவிட்ட குரலில்.
ஆ, நேத்து சாயங்காலமே. சோபனாவின் குரலும் மென்மையாகவே இருந்தது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாமே. மேலும் குழைந்தான் பிரபாகர். வராம இருந்திருந்தா இப்படி ஒரு இளிச்சவாய் சவாரி கிடைச்சிருக்குமா? 30 ரூபா கூட பெறாத தூரத்துக்கு 200 ரூபா கொடுக்கும் தாராள பிரபு ஏமாந்து போயிருப்பாரே. கிண்டலாய் முடிந்த சோபனாவை தொடர்ந்து, என்னடா நடக்குதிங்க? கடைசியில உங்க போதைக்கு என்ன ஊறுகாய் ஆக்கிட்டீங்களேடா என்ற ரம்யாவின் புலம்பலோடு வீடு இருக்கும் ஏரியாவும் வந்து சேர, வீடு வரைக்கும் போக வேண்டாம். கவுவோட கேள்விக்கு பதில் சொல்லி மாள முடியாது. இங்கேயே விட்டுடு என்றான் பிரபாகர். பிரபா ப்ளீஸ்டா, ரொம்ப தூக்கமா வருது, நடக்க முடியாதுடா, ஆட்டோலயே போவோம். ரம்யா கெஞ்ச, உன் தூக்கத்தை பார்த்தா என்னை வீட்டில் உப்பு கண்டம் போட்டுடுவாங்க, பேசாம நட என்ற அவளது நண்பன் அவளை பிடித்து இழுத்து செல்லவே, ஆனாலும் அவங்கள ரொம்ப படுத்துறீங்க என்றது சோபனாவே தான். பாரு பாரு, நேத்து வந்து அவங்களுக்கே என் மேல எவ்வளவு கரிசனம்னு பாரு. அழா குறையாக நடந்து சென்ற ரம்யாவை அம்போ என்று விட்டுவிட்டு பாக்கெட்டில் இருந்து 200 ரூபாயை எடுத்து சோபனாவிடம் நீட்டினான் பிரபாகர். வாங்குற சம்பளம் எல்லாம் ஆட்டோக்கு கொடுத்தே காலியாகுதேடா முருகா என்ற வேண்டுதலுடன். சிரித்தாலும் அவன் கொடுத்த பணத்தை மறுக்காமல் வாங்கி கொண்ட சோபனாவை பார்த்து, உலகமே அழிஞ்சாலும் நாம நல்லா இருக்கணும், நல்ல எண்ணம்மா உனக்கு என்று மேஜர் சுந்தர்ராஜன் பாணியில் பேசி இவன் சிரிப்புடனே வீட்டை நோக்கி சென்றான். அன்று மாலையில் எப்பொழுதும் போல் உப்பிலிப்பாளையம் அருகே சோபனாவின் ஆட்டோவில் ஏறியவன், அப்போ என்ன நீ காதலிக்கிற என்றான் முதல் வார்த்தையாக. என்னது? நான் உங்களை காதலிக்கிறேனா? என்ன கதை இது? ஓரொரு வார்த்தைக்கும் அவள் கேள்விக்குறி போட, ஆஹா, காதலிக்கிற, அப்புறம் எதுக்கு நான் காத்துட்டு இருப்பேங்கிறதுக்காக இன்னைக்கு காலையில ரயில்வே ஸ்டேஷன் வந்த மடக்கினான் பிரபாகர். அசரும் ரகமா சோபனா? இது என்ன கதையா இருக்கு? நேத்தே தையல் பிரிச்சாச்சு, தேவையில்லாம எதுக்கு வீட்டில் இருக்கணும்னு வந்தேன், உங்களை பார்க்க இல்ல. சோபனாவும் சளைக்காமல், இன்னைக்கு தானே தையல் பிரிக்கிறதா உங்க அம்மா சொன்னாங்க? பிரபோகர் சந்தேகமாய் கேட்க, டாக்டர் இன்னைக்கு வெளியே போறாங்களாம், அதான் நேத்துக்கே வர சொன்னாங்க. எல்லாவற்றுக்கும் பதில் இருந்தது சோபனாவிடம். சரி விடு, என் மேல உனக்கு இஷ்டம்தான், அது உனக்கு உறுதியா தெரியும், அதை உன் வாயால ஒத்துக்க வைக்கிறனா இல்லையா பாரு என்ற சபதத்துடன் இறங்கிக் கொண்ட பிரபாகர் தான் நகர்த்த வேண்டிய காய்களை எண்ணிக்கொண்டே வீட்டுக்கு செல்ல, இறைவனோ பிரபாகருக்கு முன்பாகவே காய்களை நகர்த்தி வைத்திருந்தான். அவனது ஆட்டமே பிரதானம் அல்லவா? பிரபாகர் சபதம் போட்டு சரியாக 24 மணி நேரத்தில் புது கம்பெனிக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து முதற்கட்ட அப்ரூவல் வந்துவிட்டது என்ற செய்தியுடன் அவனது நண்பர்கள் விக்னேஷும் நரேனும் கோவை வந்து சேர்ந்தனர். 4 மாதங்களுக்கு முன்னரே அனுப்பப்பட்ட பெட்டிஷன் பல டேபிள்கள் தாண்டி மேலும் பல ஆயிரங்களை முழுங்கி இப்போதுதான் கைக்கு வந்திருக்கிறது. இதற்கு மேல் தங்கள் பக்கம் இருந்து தாமதம் இருக்கக்கூடாது என்பதற்காக நண்பர்கள் 4வரும் வேலையில் ஆழ்ந்தனர். பொது நிறுவனம் என்பதால் இடம் பார்ப்பது, அதற்கான பொருட்கள் வாங்குவது, வேலைக்கென்று தனியாய் ஆட்கள் வைக்காமல் தாங்களே வேலை செய்ய முடிவு செய்திருந்தமையால் முந்தைய நிறுவனத்தில் ராஜினாமா கடிதம் கொடுப்பது, முக்கியமாக பொது கம்பெனிக்கு ஆர்டர் ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கு அலைவது என்று ஏகப்பட்ட வேலைகள் இருந்தன. ஆளுக்கு ஒன்று என்று பிரித்து செய்த போதும் 4வருமே உறங்க இரவு 1 மணிக்கு மேல் ஆனது. அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கொள்ள எண்ணி அலாரம் வைத்துவிட்டுத்தான் தூங்குவான். ஆனால் அலறிக் கொண்டிருந்த அலாரத்தை வேற்று கிரகவாசியாய் எண்ணி அவன் உறங்க, ஏண்டா தினம் தினம் 4 மணிக்கு அலாரம் வைக்கிறதா? உங்க குலசாமிக்கு நேர்ந்துகிட்டு இருக்கையா என்ன? மனுஷனை தூங்க விடாம கொல்ற என்ற விக்னேஷ் எழுந்து அலாரத்தை அடைத்துவிட்டு கலைந்த தூக்கத்திற்காக பிரபாகரை திட்டுவிட்டு படுப்பது வழக்கமானது. 8:30 மணி வரைக்கும் வீட்டிலேயே சுத்தி கொண்டு திரிய முற்படுபவன் தான். ஆனால் ரம்யா விட்டால் தானே. ஒரு நாள் அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி கூட்டி சென்றான் என்ற கடுப்பில் நித்தமும் ஏதாவது வேலை சொல்லி அவனை அலைக்கழித்தாள். இரவிலும் சரியாக 8:30 மணிக்கு வானொலி நிலையம் போவதற்கு மட்டும்தான் பிரபாகரால் அலுவலகத்தை விட்டு நகர முடிந்தது. கைபேசிக்கு அழைத்தாலும் அவனது எண்ணை பார்த்துவிட்டு அழைப்பை துண்டித்தாள் அவனது காதலி. அதற்கு மேல் எங்கே சோபனாவை பார்ப்பது, பேசுவது, அதற்கும் மேலாய் அவளை காதலை சொல்ல வைப்பது? அவனது சோர்ந்த முகத்தை பார்த்துவிட்டு ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, குவித்து வைத்த திட்டுக்கள் என்ன என்று நண்பர் கூட்டம் கிண்டல் செய்து மாய்ந்தது. ரம்யாவிடம் ஒரு விஷயம் போய்விட்டால் அது விக்னேஷ் மற்றும் நரேனிடம் போகாமல் இருக்குமா என்ன?
அதெல்லாம் சோபனா வீட்டுக்கு சென்ற மறுநாளே போய்விட்டது. அதன் விளைவுதான் இது. வேணாம், டென்ஷன் ஆயிடுவேன். பிரபாகர் பல்லை கடிக்க. டென்ஷன் ஆவியா? ஆவு ஆவு. விக்னேஷ் சிரிக்க. ஆனாலும் என்ன ஆட்டம் தெரியுமாடா விக்கி? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வர சார் 200 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு பணக்கார ஆயிட்டார். ரம்யா உசுப்பேத்த. அண்ணன் யாரு? வீரரு தீரரு, காதல் மன்னரு. நமக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் செலவு பண்ணியிருப்பானா? அங்க மட்டும் அள்ளி விடுறான். விக்னேஷ் தன் பொறுமலை சமயம் பார்த்து வெளிப்படுத்த. பிரபா, வேணும்னா அவங்களோட ஆட்டோவில் ஒரு சென்சார் பொருத்திடலாம். அந்த சென்சார் உன்னோட மொபைலுக்கு கனெக்ட் பண்ணிடுவோம். அவங்க எங்கே போனாலும் உனக்கு அது படமாக வரும். நரேன் தன் கம்ப்யூட்டர் புத்தியை அமல்படுத்த. வேணாம், என்னை கோலகாரம் ஆக்காதீங்க. பிரபாகர் ருத்ரா தாண்டவம் ஆடாத குறை. இந்த சார் சொல்றாரு, சோபனாக்கு கோபனான்னு பேர் வச்சிருக்கணுமாம். பேசாம இவனுக்கு இவங்க அப்பா டென்ஷன்கர்னு பேர் வச்சிருக்கலாம். என்னமா டென்ஷன் ஆகிறான் பாரேன். ரம்யா ஆச்சரியப்படுவது போன்ற போர்வையில் அவனை சீண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தாள். டெண்டுல்கர் கிரிக்கெட்டில் ஃபேமஸ் ஆன மாதிரி இவன் ஆட்டோ ரேஸ்ல பெரிய ஆளா வந்திருப்பான். கிரிக்கெட்டுக்கு டெண்டுல்கர், ஆட்டோவுக்கு டென்ஷன்கர். என்ன ஒரு ரைமிங்! மற்ற நேரங்களில் எலியும் பூனையுமாய் இருக்கும் விக்னேஷும் ரம்யாவும் சேர்ந்து கொண்டு பிரபாகரை ஒரு வழி பண்ணி கொண்டிருந்தனர். இவர்களது கிண்டல், கேலி, அராஜகம், அட்டூழியம் எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளும் வண்ணம் சோபனாவை பார்க்காமல் இருப்பது பிரபாகரை படுத்தி வைத்தது. இப்படியே நாட்கள் 20 உருமாற அடுத்த நாள் எப்படியாவது சோபனாவை பார்த்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் பிரபாகர் இருந்தபோது சோபனாவே அவனை தேடி வந்தாள். அவனை தேடியல்ல, சுதாகரை தேடி, அதாவது மாநகர காவல் ஆணையரை தேடி. ஞாயிற்றுக்கிழமை அன்று மதியம் உணவு நேரத்தில் வாசலில் மணி அடிக்கவும், நான் பார்க்குற என்ற உணவு மேசையில் இருந்து பிரபா எழ, பீப்பா நா என்று அவனை முந்திக் கொண்டு ஓடினான் நகுல். சாப்பிடாம இருக்க எல்லா வழியும் பாப்பானே என்ற கௌசல்யாவின் சலிப்பு காற்றில் மறைய நகுல் அவனது பீப்பாவும் கதவுக்கு சென்றனர். பிரபாகர் கதவின் தாளை நீக்கி கொண்டிருந்த வேளையில் ஜன்னல் வழியே வெளியே எட்டி பார்த்திருந்த வாண்டு, ஹையா ஷோபி ஆண்டி, டேய் பத்தத், ஷோபி ஆண்டி வந்திருக்காங்க, ஸ்கூல் பவாம் வா என்ற உற்சாகமாய் உள்ளே ஓட ஆச்சரியத்துடன் கதவை திறந்தான் பிரபாகர். திறந்த கதவின் வழியே நின்றிருந்த சோபனாவின் பார்வையும் பிரபாகரின் பார்வையும் மோதி நின்ற ஒரே வினாடியில் அங்கே ஆயிரம் அர்த்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. பிரபாகரின் முகத்தில் நிலைத்திருந்த சோபனாவின் பார்வை சட்டென அவன் மேனி முழுவதும் உன்னிப்பாய் கவனித்து மீண்டது. அவனுக்கு ஒன்றுமில்லை என்ற நிம்மதியில் தோய்ந்த கண்கள், நன்றாக இருந்து கொண்டே தன்னை பார்க்க வராமல் இருந்திருக்கிறான் என்ற கோபத்தில் கண்களில் ருத்ரம் பாய அவனை முறைக்க துவங்கி இருந்தாள் சோபனா. அவளது கோபத்தை உணர்ந்து, சாரி ஷோபி, புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் என்று பிரபாகர் சொல்லி கொண்டிருக்கும் போதே, என்ன சோபனா, இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா என்ற கவுசி வந்து சேர பேச்சும் முறைப்பும் தற்காலிக ஓய்வு பெற்றன. ஒரு சின்ன பிரச்சனைம்மா, நம்ம டிசிபி சாரை பார்க்கலாம்னு வந்த என்று இழுத்தாள் சோபனா. உள்ளவாமா என்று அழைத்து சென்ற கௌசல்யா கணவனை அழைக்க உள்ளே சென்றாள். என்ன பிரச்சனை? யாராவது உங்ககிட்ட வம்பு பண்ணாங்களா? யாருன்னு சொல்லு. பிரபாகர் படபடப்புடன் கேள்விகளை தொடுக்க அவனை ஏறெடுத்தும் பாராமல் மெதுவாக சோஃபாவில் சென்று அமர்ந்தாள். 2 வாரமா என்ன தேவையில்லாம தவிர்த்தீங்க இல்லையா? இப்ப நீங்க கேட்கும்போது நான் மட்டும் உடனே பதில் சொல்லணுமா? முடியாது, போயா. உள்ளுக்குள் கருவியவாறே அமைதியின் திருவுருவமாய் சோபனா அமர்ந்திருந்தாள். உன்னை நான் காதலிக்கவே இல்லை என்ற கோவிலில் சத்தியம் செய்யாத குறையாக மறுத்த போதும் அவனை பாராமல் இருந்த 3வது நாளே அவனை காணாது இருப்பது தன் வாழ்வில் ஒரு இருட்டை உண்டு பண்ணுகிறது என்பதை உணர்ந்திருந்தாள் சோபனா. தந்தை இறந்த பிறகு தனக்கென்று இருக்கும் ஒரே நலம் விரும்பி தாய் மட்டுமே என்றிருந்த சோபனாவிற்கு தன்னை பற்றி அக்கறை கொள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதே சந்தோஷத்தை கொடுத்தது. அதுவும் அவன் காதலை சொன்ன விதம் மிகவும் பிடித்திருந்தது. தனக்காக என்று பலதும் செய்துவிட்டு முடிவில் தன்னிடம் சொன்னது, அதிலும் உனக்கு என்மேல் காதல் போன்ற உணர்வுகள் இல்லை எனில் விலகிக் கொள்கிறேன் என்று அவன் சொன்னது எல்லாமே பிடித்திருந்தது. இது சரியா தவறா என்ற எண்ண போராட்டத்தில் தான் பரணில் இருந்து பெட்டியை எடுக்கும்போது தவறவிட்டது. இதற்கு பெயர்தான் காதலா என்று மனம் தடுமாற
அக்காவும் தானே அத்தானை பார்த்த உடனே இவர்தான் எனக்குரியவர் என்ற எண்ணத்திற்கு வந்தாள். அதுவும் அவருடன் வாழ முடியாது என்று தெரிந்ததும் சாகத் துணிந்தாளே. நான் பிரபாகருடன் பேசியது போல் அவள் அத்தானுடன் பேசியது கூட இல்லையே. அப்போ இதுதான் காதலா என்று அதே மனமே விடையும் கண்டது. தந்தையின் மறைவிற்கு பின்னர் மறைந்து போயிருந்த அவளது வினோத பழக்கம் வெகு நாட்களுக்கு பின்னர் தலை தூக்கியதும் அப்போதுதான். பிரபாகர் வீட்டுக்கு வந்தன்று காலையில், இன்று மட்டும் பிரபாகர் என்னை தேடி வந்து விட்டால் இது காதலேதான் என்று எண்ணி இருந்தாள் சோபனா. ஒரு நிமிடம் அவனால் எப்படி அட்ரஸ் கண்டுபிடித்து வர முடியும்? கண்டிப்பாக வரமாட்டான். அதனால் இது காதல் இல்லை என்று மனம் வாதாடினாள். மறு நிமிடம் காதலிக்காக காதலன் என்னென்னவோ செய்கிறான். அட்ரஸ் கண்டுபிடிப்பது என்ன பெரிய விஷயமா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று மனம் எதிர்த்து வாதாடும். எல்லாவற்றையும் மீறி பிரபாகர் அன்று வீடு தேடி வந்தபோது சோபனாவின் மனம் அடைந்த நிம்மதிக்கு அளவே இல்லை. கடவுளே, இது சரியான பாதைதான் என்று வழி காட்டியிருக்கிறார் என்றெண்ணினாள் அவள். ஆனால் ஒத்துக்கொள்ள மனமில்லை. அதுவும் அவன் சபதம் செய்தபோது என்ன செய்து தன் சம்மதத்தை பெறுமான்? சற்று விளையாடி பார்ப்போமே என்றெண்ணியது சோபனாவின் மனம். இருவரும் அடுத்தவர் ஆடப்போகும் விளையாட்டில் குறியாய் இருக்க இறைவனோ அவன் இஷ்டத்திற்கு காய்களை நகர்த்தி ஆட்டத்தை வேறு திசைக்கு திருப்பி விட்டிருந்தார். அவரது ஆட்டத்தின் ஒரு பகுதியாய்த்தான் அன்று சோபனாவின் ஆட்டோவில் பயணம் செய்த ஒருவர் பணம் நிரம்பிய பை ஒன்றை ஆட்டோவில் தவறவிட்டு சென்றிருந்தார். அதை காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்கத்தான் இப்போது வந்திருக்கிறாள். அவர்களது குடியிருப்பு அருகே இருக்கும் காவல் நிலையத்திலேயே கொடுத்திருக்கலாம். ஆனால் அங்கே சென்றால் பிரபாகரை பார்க்க முடியாதே. தேனிசை நிகழ்ச்சியில் அவனது கம்பீர குரலை கேட்டபோதும் நேரில் பார்ப்பது போன்ற உணர்வு வர மறுத்தது அவளுக்கு. உடம்பில் சிறு காயம் ஏதும் பட்டு அதை தன்னிடம் காட்டிக்கொள்ள விரும்பாமல் வராதிருக்கிறானோ என்ற கவலையில் இங்கு வந்தால் குத்துக்கல் போல் வந்து நிற்கிறானே, அதுவும் பாயசம் வழிந்தோடும் கையோடு. சோபனா கோபனா அவதாரம் எடுத்தாள். இதன் நடுவே ஆட்டோவில் விட்டு சென்ற பணம், பயணித்தவர் விவரம், எங்கே இறங்கினார் எங்கே ஏறினார் போன்ற விவரங்கள், திரும்ப அந்த இடத்திற்கு சோபனா சென்றாளா என்ற விவரம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்ட சுதாகர், எல்லா ஆட்டோக்காரங்களும் முன்ன மாதிரி இருந்துட்டா பரவாயில்லம்மா என்ற பாராட்டுதலோடு அவளை அனுப்பி வைத்தான். சோபனா வந்து சென்ற பின்னர் வீடு முழுவதும் அவள் பேச்சாகவே இருக்க பிரபாகருக்கு இருப்பே கொள்ளவில்லை. வண்டியை எடுத்துக்கொண்டு மாலையில் தாங்கள் சந்திக்கும் இடத்துக்கு விரைந்தாள். பார்க்கோ பீச்சோ அல்ல, அதே தூசி சூழ்ந்த வாகன இரைச்சல் மிகுந்த மெயின் ரோடுதான் இவனுக்கென்று அமைகிறது பாருங்களேன். சோபனாவும் அவன் வருவான் என்று எண்ணினாள் போலும். சரியாக அதே சமயம் வந்து சேர்ந்தாள். ஆனால் நிற்கவில்லை. வேண்டுமென்றே அவனை கடந்து சென்றபோது வேகத்தை கூட்டி ஆட்டோவின் ஆக்சிலேட்டரை உருமவிட்டாள். இவளுக்கு இருக்கிற திமிருக்கு என்று முனகிய போதும் வண்டியை எடுத்துக்கொண்டு அவளை துரத்தினான் பிரபாகர். ஒரு கட்டத்தில் அவளும் அவனும் அருகருகே பயணிக்க, ஷோபி, நான் காதலுக்காக எதுவும் செய்வேன்தான், அதுக்காக உயிரையெல்லாம் விட முடியாது, ப்ளீஸ் யா வண்டியை நிறுத்து. பிரபாகர் கத்த காதிலேயே விழாதவள் போல சோபனா போய்கொண்டே இருந்தாள். ஒரு இடத்தில் ஒரு திருப்பம் வர சோபனாவுடன் பேசிக்கொண்டு இருந்த போதிலும், சோபனாவுடன் பேசிக்கொண்டிருந்த ஜோரிலும் அவளோடு ஒட்டி கொண்டு வந்த சர்க்க சாகசத்திலும் பிரபாவின் வண்டி நன்றாக சறுக்கி அவனை குப்புற விழ வைத்தது. அம்மா என்ற அவனது அலறலை தொடர்ந்து கடவுளே என்ற அலறலுடன் சோபனாவின் வண்டி கிரீச்சிட்டு நின்றது. ரோட்டில் விழுந்து கிடந்த பிரபாகரின் அருகே வந்தவள் கண் மூடி கிடந்த அவனது தோற்றத்தை பார்த்ததும், பிரபு என்னாச்சு என்னாச்சு, எழுந்துருங்க பிரபு, என்ன பாருங்க ப்ளீஸ், என்னாச்சுப்பா, ஐயோ கடவுளே எழுந்திருங்களேன் என்று அவனது கன்னத்தில் வேகமாய் தட்டினாள். மின்னல் வேகத்தில் வண்டியில் இருந்து தண்ணீர் எடுத்து வந்து முகத்தில் தெளித்தாள். அப்போதும் அசைவில்லை. காதை அவன் நெஞ்சில் வைத்து பார்த்தாள். நெஞ்சம் துடிப்பது போல்தான் இருந்தது. இருந்த போதும் நெஞ்சில் இரு கைகளையும் வைத்து பலமாய் குத்தினாள். அப்போதும் அவன் விழிக்காமல் இருக்க மிகுந்த பதட்டம் கொண்டு, ஐயோ யாராவது வாங்களேன், ஹெல்ப் 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 என்று கூவினாள். இருவர் ஓடி வரவும், என்னோட ஆட்டோல தூக்கி உட்கார வைக்க முடியுமா ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரமா, ஐயோ மயக்கமா இருக்காரே. பதற்றத்தில் சோபனாவின் கைகள் நடுங்கின. பிரபாகரை கை தாங்கலாக ஆட்டோவில் ஏற்றி
அவனது பைக்கை ஓரமாய் நிறுத்தி வண்டியை சாவியை கொடுத்துவிட்டு, ரொம்ப பதட்டமா இருக்கியேம்மா, ஒழுங்கா ஆட்டோவை ஓட்டுவியா என்று ஒரு பெரியவர் கேட்டதற்கு, போயிடுவேன், ரொம்ப தேங்க்ஸ் என்றவள் வண்டியை வேகமாய் எடுத்தாள். காக்க காக்க கனகவேல் காக்க சோபனாவின் நெஞ்சும் உதடும் நெக்குருக பிரார்த்திக்கையில், ஹே கோப்ஸ், என் மேல உனக்கு இத்தனை லவ்வா என்ற குரல் பின்னிருந்து கேட்டது. திடீரென கேட்ட குரலில் தூக்கி வாரி போட்டு சோபனா வேகமாய் பின்புறம் திரும்ப ஆட்டோ தடுமாறி தரிகட்டு ஓடியது. ஹே ஹே, பாத்து பாத்து என கூவிய பிரபாகர் சமயோசிதமாய் யோசித்து இருக்கையில் இருந்து எழுந்து கைகளை முன்னே நீட்டி வண்டியை ஓரம் கட்டினான். என்னம்மா நீ இப்படியா படார்னு பின்னாடி திரும்புவ? அவன் கடிந்து கொள்ளும்போது, நடிச்சிங்களா என்று கேட்ட சோபனாவின் கைகள் அவன் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது. அவள் அடிப்பாள் என்று எதிர்பார்த்திராத பிரபாகர் திகைத்து விழிக்க, எதுலதான் விளையாடுறதுன்னு ஒரு அளவில்லையா என்றாள் தணியாத சினத்துடன். அடி பாவி, இப்பவே அடிக்கிறையே! பிரபாகரால் திகைப்பில் இருந்து வெளிவர முடியவில்லை. உயிர் பயத்தோடு விளையாடுறீங்களே, உங்களுக்கு அறிவில்ல? வாங்கி அறையை விட சோபனாவின் வார்த்தைகள் சூடாய் இருந்தன. சும்மா உன்னோட காதல பிரபாகர் இழுக்க. சும்மாவா? செத்த மாதிரி நடிக்கிறது சும்மாவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாங்க. அது மாதிரி நீங்களும் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு நான் பயந்த பயம். கோபம் போய் சோபனாவின் வார்த்தைகள் அழுகையில் தழுதழுத்தன. அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படித்தானே? இதை உனக்கு உணர வைக்கத்தான் மயக்கம் வந்த மாதிரி நடிச்ச. அவளது அழுகை என்னமோ செய்த போதும் அது சொன்ன சேதி இனித்தது. ஆமா, பிடிச்சிருக்கு. இல்ல, பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்கல. என்னோட மனைவியில் பலவீனங்களை உங்களோட பலங்களா மாத்திக்கிற உங்களோட சுயநலம் பிடிக்கல என்று மிக தெளிவாய் பேசியவள், உங்களை எனக்கு பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல என்றாள் முடிவாக. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.